ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவும் டேஸ்டான சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது தேங்காய் பால்கோவா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நான் 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவோட கருப்பு பகுதி இல்லாமல் அதோட வெள்ளை பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பால்கோவா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் துண்டுகளாக போட்டதுனால இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி இது நல்ல விழுத அரைக்கணும். அதனால் 1 கப் பால் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் நம்ம தேங்காய் துண்டுகள் எடுப்போமோ அதே கப்பில் 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக 5 ஏலக்காய் போட்டிருக்கேன். போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டிலே நார்மலாக பயன்படுத்தக்கூடிய ரவை எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுக்கணும். தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு வறுத்துக்கோங்க. ரவையோட கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஆனால் ரவை நல்லா வறுத்தெடுக்கணும். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வறுபட்டதுமே நல்ல ஒரு வாசனை வரும். அந்த நேரத்தில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. ரவை இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் விழுதை இதில் சேர்க்கலாம். இப்போது தீ நல்லா கம்மியாக தான் வச்சுருக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் ரவை திட்டாகாமல் நல்லா ஸ்மூத்தாக வரும். அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். 3லேருந்து 4 நிமிஷம் வரை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ரவை நல்லா வெந்து இந்த மாதிரி குறுகி வந்ததுமே இதில் மீண்டும் 1 கப் பால் கூட சேர்க்க போகிறோம். எந்த கப்பில் நம்ம எடுத்தோமோ அதே கப்பில் தான் 1 கப் பால் கூட சேர்க்க போகிறோம். நான் ஆவினில் இந்த பேக்கெட் தான் எடுத்திருக்கேன். ஆவின் ப்ரீமியம் பேக்கெட்டு தான் பால் எடுத்திருக்கேன். பால்கோவா செய்யும்போது எப்போவுமே ஃபுல் க்ரீம்டு மில்க்கு எடுத்துக்கோங்க. அப்போ தான் பால்கோவா நல்ல க்ரீமியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பால்கோவா இந்த அளவு கெட்டியாக வந்திருக்கு. பாலெல்லாம் நல்லா குறுகி கெட்டியாக வந்திருக்கு. இந்த நேரத்தில் இனிப்புக்காக இதில் நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். சுகருக்கு பதிலாக கற்கண்டு வேணாலும் பயன்படுத்தலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் மெல்ட் ஆனதுமே இது இன்னும் நல்லா இலகலாக வரும். நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பாதாம் கட் பண்ணி போட்டிருக்கேன். பாதாமுக்கு பதிலாக முந்திரி பருப்பு வேணாலும் போடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தீ நல்லா குறைச்சி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம பால்கோவா கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எப்போவுமே பால்கோவா செய்யும்போது நான்ஸ்டிக் கடாய் இல்லைன்னா அடிகனமான பாத்திரம் பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் பால்கோவா நல்லா வரும். இப்போ வேணால் உங்களுக்கு நெய் தேவைப்பட்டால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நான் நெய் சேர்க்க போகிறதில்ல. இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா விட்டு வரும். இனி ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. டேஸ்டான சுவையான சிம்பிளான பால்கோவா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.